தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தற்போது மூத்த பத்திரிகையாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். மன்னிக்கவும், அரசியல் விமர்சகர், சரி விஷயத்துக்கு வாங்க. சொல்லுங்க. 1999 பாஜக ஆட்சியை ஜெயலலிதா கவிழ்த்ததால் அது ஒரு வரலாற்று பிழை அப்படின்னு குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு. உங்களுடைய கருத்து? ஷியாமண்ணன் கருத்தை கேட்டேன். அது பெரும்பாலும் உடன்பாடானதுதான். அதுல ஜெயலலிதா மேயர் அன்னைக்கு அந்த ஆட்சியை கவிழ்க்கலன்னா லட்சுமி சிவபாரதி பார்ட்டியை விழுங்கின மாதிரி, ஹரியானா விகாஸ் பார்ட்டியை விழுங்கின மாதிரி, மகாராஷ்டிரா கோமந்தவாடி கட்சியை விழுங்கின மாதிரி 98 வெற்றி வாஜ்பாயாலானதுன்னு சொல்லி அதிமுகவுக்குள்ளே ஒரு பிளவை பாஜகவால உருவாக்கி இருக்க முடியும். அதிமுக ஆதரவு இல்லாமலே எங்க ஆட்சி நீடிக்குதுன்னு சொல்லி ஜெயலலிதாவோட மதிப்பு மரியாதையை குறைச்சிருக்க முடியும். அந்த இடத்துக்குள்ள ரங்கராஜன் குமாரமங்கலத்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு சேலஞ்ச் வந்த போது தன்னை நிரூபிப்பதற்கு ஜெயலலிதா அதை பண்ணினாங்க. அதற்கு பிறகு 1999ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் 42% வாக்குகளை அதிமுக அணி பெற்றது. சுமார் 13 இடங்கள்ல அதிமுக அணி கூட்டணி வெற்றியும் பெற்றது. திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையில் உள்ள வித்தியாசமே வெறும் 5 விழுக்காடு மட்டுமே தான் வித்தியாசம் இருந்தது. அந்த வகையில ஒரு பவர்ஃபுல் லீடராட்டு ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையில கடைசியா ஜெயலலிதா அம்மையார் 40% இந்த கட்சியை விட்டுட்டு போன போது இருந்த வாக்குல பாதி அளவு தான் இன்னைக்கு இருக்குது. 20% வாக்குகள் தான் இருக்குது. எனவே அவங்களுக்கு 11.4% வாக்கு பலம் கொண்ட பாஜக மிக முக்கியமான ஒரு கட்சியாட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு இருக்கிறது. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே எங்களையும் பாஜகவையும் யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது, அந்த பிரிக்கக்கூடிய சதி நடக்காதுங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. காரணம், முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை என்டிஏ இன்னொருவரை முதல்வராக சொல்லி அதிமுக விட சற்று பெரிய அணியை கூட அமைத்து விடுவாரோ என்ற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு ஜெயலலிதாவை மீறி ஒரு அணியை இன்னொருத்தர், திமுக அணி ஜெயலலிதா அணி, இந்த ரெண்டை தாண்டி இவர்களுக்கு இணையான ஒரு அணியை யாரும் அமைக்க முடியாது என்ற காலகட்டம் அன்னைக்கு இருந்தது. இன்னைக்கு அந்த காலகட்டம் இல்ல. பாஜகவாலும் இன்னொரு அணியை அமைத்து விட முடியும். 2வது இடத்திற்கு யார் போட்டி என்று தமிழகம் அளவில் காட்ட முடியாவிட்டாலும் சில பகுதிகளில் காட்டிவிட முடியும் என்ற ஒரு சூழல் இருப்பதனால் பாஜக மிகவும் முக்கியமான இன்றியமையான கட்சி என்ற அடிப்படையில் கடம்பூர் ராஜ் அவர்கள் பாஜகவிற்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தங்களுடைய தலைவி ஜெயலலிதாவின் நடவடிக்கையே தவறு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். இதெல்லாம் இவர்களுக்கு இயல்பானது, வாடிக்கையானது. சசிகலா அம்மையார் அதிமுக சட்டமன்ற குழு தலைவரான போது ஜெயலலிதா படத்தை குப்பை தொட்டியில் போட்டு வீசியவர்கள் தான். சசிகலா படத்தை வைத்து எல்லாமே சசிகலா தான், ஜெயலலிதா வரும் டம்மி தான் என்று கூறியவர்கள். எனவே இவர்கள் இன்று இப்படி கூறுவதற்கு காரணம் பாஜக அண்ணாமலை தலைமையில் எடுத்த 11.4% வாக்குகளும் அந்த வாக்கு பலமும் தான் காரணம். கடம்பூர் ராஜி சட்டமன்ற உறுப்பினராக கோயில்பட்டியில் வருவதற்கு பாஜக தேவை என கருதுகிறார். எடப்பாடி பழனிசாமி 2வது இடத்தை காப்பாற்றுவதற்கு பாஜக தேவை என கருதுகிறார். எனவே பாஜகவின் முக்கியத்துவத்தை இது காட்டுகிறது. நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி, இணைப்பில் வந்தமைக்கு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.